ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள்லாம் சேஃபாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிய வீடியோனோட உங்களை சந்திக்கிற. வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பார்சல வழங்கியிருக்கும். இந்த வீடியோ ஒரு ரொட்டி தான், அதுவும் காய்கறி எல்லாம் சேர்த்து முட்டை ரொட்டி, வித்தியாசமான ஒரு முட்டை ரொட்டி தான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இது வந்து உங்களோட வீட்டில் ஸ்கூல் போகிற பிள்ளைலேருந்து உங்களோட லஞ்ச் பாக்ஸில் போட்டு அனுப்பி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வாங்கன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த ரொட்டி செய்கிறதுக்கு மாவு பிணைஞ்சின்னு கஷ்டப்படவே தேவையில்லை. இதுக்கு வந்து நீங்கள் மாவை கரைச்சி எடுத்துனா போதும். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு பெரிய பவுலில் நீங்கள் விஸ்கால கலந்து எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அதோட வந்து ஒரு 1½ கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கணும். முட்டை உடச்சி ஊற்றின பிறகு இதோட வந்து தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கணும். சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நீங்கள் அடிச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தண்ணி போதாண்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் தோசை பதம் எப்படி அடிச்செடுக்கோ அது போல் இன்னும் எப்படி அடிச்செடுத்துக்கோங்க. அடிச்செடுத்துட்டு நான் வந்து ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிட்டேன். மாற்றின பிறகு இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அந்த மிக்சியில் வந்து மாவுகள் இருக்கும், அதுக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி அதோடய சேர்த்துட்டேன். இதே கொஞ்சம் காய்கறிகள் தேவை. காய்கறிகள்ண்டா கேரட், அடுத்தது வந்து லீக்ஸ், வெங்காயம், சின்ன பச்சை மிளகாய் இதெல்லாம் சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சதை நான் இப்போ கரைச்சி வச்சு இந்த மாவோட சேர்த்துட்டேன். இப்போ இந்த மாவோட சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். உங்களுக்கு இப்போ இந்த காய்கறிகள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த முட்டை ரொட்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு இது ஒன்றே போதும். இப்போ இதோட சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதுக்கு ஒரு பிஞ்சளவு மஞ்சள் சேர்த்துக்கோ. அந்த கலருக்காக தான் நான் மஞ்சள் சேர்த்துட்டேன். மஞ்சள், கட்டர்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டுருந்தேன். உங்களுக்கு இந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இல்லாட்டி உங்களுக்கு தண்ணி மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். திக்காக இருந்தால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கலந்துட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா இதை கலந்துட்டுருந்தேன். இப்போ இந்த மாவு வந்து சரியான பதம் பார்க்குறேன்டா நாங்கள் ஒரு கரண்டியில் மாவை வெளிப்பகுதியில் பாருங்க, எப்படி ஒரு கோடு போட்டு அந்த கோடு நின்று சேராமல் இருந்தால் சரி. இப்போ இதோட வந்து நான் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டேன். இப்போ இது சுடுறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு ஃபேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோம். பட்டர் மெல்ட் ஆகி வர செல்ல இதோட வந்து நாங்கள் கரைச்சி வச்சு இந்த மாவை சேர்த்துக்கணும். ஒரு கரண்டியால் ஒரு 3 இல்லாட்டி 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி சேர்த்து இந்த ரொட்டி அவங்களுக்கு மெல்லிசாத்தான் போட்டு செஞ்சு எடுத்துக்கணும். தடிமாமா போட்டுக்க வேணாம். நாங்கள் தோசை சுடுறதுக்கு எப்படி மாவு ஊற்றுவோமோ ஃபேனில், அது போல் நீங்கள் இதையும் ஊற்றி இன்னும் அந்த கரண்டியால் இன்னப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுடுங்க. அப்போ ஒரு பக்கம் வெந்து வரச்சில் திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் நெருப்ப வச்சுக்கணும். அது கூட குறைய எதுவும் வச்சுக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் உங்களுக்கு இந்த ரொட்டி நல்லா வெந்து வரும். இப்போ இது ஒவ்வொன்று முடிய உங்களுக்கு இது இப்படியே சுட்டு எடுத்துக்கலாம். நான் முதல்ல வந்து இது வந்து ஸ்கூலுக்கு செஞ்சது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப செஞ்சு 2 அவருக்கு போட்டு அனுப்பிட்டு மற்றத்தை ஸ்கூல் அனுப்பிட்டு ஒரு 7-8 மணி போல் தான் அடுத்தடுத்து நான் சுட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு இப்படி மீதமாக உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் சுட்டு எடுத்த போல் இன்னும் இப்படி தான் இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக அந்த கலர் இந்த எல்லோ கலரில் அந்த காய்கறி கேரட் எல்லாம் அப்படி கலரில் வந்துச்சு. உண்மையிலே பார்க்குறதுக்கு இந்த ரொட்டி நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அப்படி நல்லா இருக்கும். நீங்களும் மறுமுறை சரி இந்த ரொட்டியை செஞ்சு வீட்டில் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். உண்மையிலே நாங்கள் காலையில் எழும்பினா லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன போட்டு அனுப்போம்னு கொஞ்சம் யோசிப்போம். கொஞ்சம் என்னடா செய்யன்ட்டு யோசிப்போம். அந்த டைமில் உங்களுக்கு இந்த ரொட்டியை செஞ்சுடணும். நீங்கள் கேரட் லீக்ஸுகளை கட் பண்ணி எப்போதுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அந்த நாளைக்கு. ஏன்டா அப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் எழுந்தோட இந்த டென்ஷன் இல்லாமல் உங்களுக்கு டக்குன்னு இந்த ரொட்டி மட்டுமே நூட்லஸ் ஆகிக்கட்டும், இல்லாட்டா ஒரு ரைஸ் போடுறேன்டா உங்களுக்கு அவசரமாக உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வேலையும் அவசரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு காலை வேலையை முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போ தான் உங்களாலையும் பார்க்க முடியும் இந்த வீடியோவில். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் பழையவங்க புதியவங்க எல்லாருக்கும் ஜதாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்னும் நிறைய சப்போர்ட் தருவீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் முன் அல்லாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். வேண்டா அல்லாஹ் நாட்டமின்றி எதுவுமே நடக்காது. அவன் நாட்டப்படியே எல்லாமே நடக்கின்றது. எல்லாம் அளவுக்கு தான். நீங்கள் எந்த வேலை செய்யணுன்றாலும் எங்களால் இயலாம், எங்களுக்கு ஒன்றும் செய்யலான்னு இருந்துட வேணாம். நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். எந்த வேலையும் உங்களாலையும் செய்ய முடியும். முடியாத எதுவும் இல்லை. இந்த வீடியோ இதோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.